என்ன ஆடுப்பா, நீ மேய். அவரோட ஆடா நீங்க பார்க்கணும் ஆட்களை, அப்பனா தான் மேய்க்க முடியும். ஆமா இல்லைங்களா? நான் பல சமயங்கள் நினைப்பேன், இப்படி ஆளுகளா கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே. அப்படியா நீ பார்த்த, நீயே அதை ஏன் ஆடா பாடு, ஏன் ஆடுகளா பார், ஏன் ஆட ஓன்ட்ட கொடுத்துருக்கேன், நீ மேய், என்னை நேசித்த நீ மேய். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ரெண்டாவது ஆடுகளை என்ன பண்ணணும், மேய்க்கணும். யாரையா மேய்ச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு குடும்பத்தையாவது என்ன பண்ணுவாங்களா, என் குடும்பத்தையே மேய்க்கிறதே எனக்கு என்னவா இருக்கு, அப்படி இருக்கு. நீ அடுத்த குடும்பத்தை என்ன பண்ணவா, என்னங்க மேய்க்கிறது. அந்த மேய்ப்பனாக உங்களை தேவன் வைத்திருக்கிறார். இப்ப நீங்க யாராவது ஒரு சிறு பிள்ளைக்காவது இல்ல யாராவது ஒரு பெரிய ஆளுக்காவது நீங்க ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கீங்களா, மாதிரியா இருந்திருக்கீங்களா? அதான் கேள்வி. அவங்க உங்களை ஃபாலோ பண்ணணும். உங்களை ஃபாலோ பண்றவங்க உங்களை விரும்பி வருவாங்க தெரியுமா? உங்களுக்கு உங்களை விரும்புவாங்க. அதான் வெல் விஷஸ் வந்துருவாங்க, உங்ககிட்டக்கே வந்துருவாங்க. என்னக்கா எப்படிக்கா அப்படின்னா அவங்க உங்களுடைய மேய்ச்சலை விரும்புறாங்க. அப்படி உங்களுக்கு ஆள் இருக்கா உங்களை ஃபாலோ பண்றதுக்கு? இல்லை ஒண்டி நின்றுகிட்டு இருக்கீங்களா? உங்களை யாருங்க ஃபாலோ பண்றா? ஃபாலோ மீ அப்படின்னாரு இயேசு கிறிஸ்து. அடுத்த வேலையை சொல்லிட்டாரு, சீசர் ஆக்கி கூட்டுட்டு வான்ட்டார். எப்படி சீசன் ஆக்குறது? நீ சீசனா இருந்தா ஆக்கலாம். உங்களை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நபர்கள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய அன்பான வார்த்தைகள், உங்களுடைய உதவிகள், இதர்கள் மூலமாக நீங்க என்ன செய்யணும்? ஆடுகளைன்னு ப்ளூரல் அவர் என்ன பண்றாரு சொல்றார். பன்மைன்னா நிறையா நீ மேய்க்கணும்ன்ற. இப்போ நம்ம இது வரைக்கும் வாழ்ந்துட்டோம், மேய்ச்சமா? என்னங்க, ஆடுகளை மேய். ஆடு அப்பத்தான் ஓடும், இஷ்டத்துக்கு ஓடும். இங்க வான்னா என்ன பண்ணாது, வராது. நீ போ, சோறு தண்ணி இல்லாம சாகு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்ன? மேய்க்க.